கடவுள் ஏன் தன் குலமக்களை காப்பதை விடுத்து காட்டிற்கு செல்கிறார்? தன் குல எல்லையில் மக்கள் ஒற்றுமை இல்லாமல் இருந்தால், வீண் சச்சரவு செய்தால், அடடே என் குலமக்களே, நீங்கள் எல்லாம் என்ன மறந்து எனக்கு இப்படி அருமையான பூஜை நடத்தப்படும் வேளையில் வீண் வாக்குவாதம் செய்கிறீர்களே, எனது பூஜைக்கு இடையூறு விளைவிக்கிறீர்களே என்று மிகவும் வருத்தப்பட்டு மக்களை விட்டு அவர்களை காப்பதை விடுத்து தன் மன ஒற்றுமைக்காக அமைதியை நாடி அமைதியான சூழல் நிலவும் இயற்கை சூழ்ந்த நிலப்பகுதியில் ரம்யமான சூழலை எங்கு நிலவுகிறதோ அங்கு சென்று அமர்ந்துவிடும். அங்கு ஆழ்ந்த தியான நிலையில் இருக்கும். தனது மனதை மாற்றி அந்த இயற்கை சூழலிலேயே லயித்துவிடும். திரும்பவும் கோயிலுக்கு வராது. எனவேதான் மக்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும். கடவுள் ஏன் தன் குலமக்களை காப்பதை விடுத்து காட்டிற்கு செல்கிறார்? தன் குல எல்லையில் மக்கள் ஒற்றுமை இல்லாமல் இருந்தால், வீண் சச்சரவு செய்தால், அடடே என் குலமக்களே, நீங்கள் எல்லாம் என்ன மறந்து எனக்கு இப்படி அருமையான பூஜை நடத்தப்படும் வேளையில் வீண் வாக்குவாதம் செய்கிறீர்களே, எனது பூஜைக்கு இடையூறு விளைவிக்கிறீர்களே என்று மிகவும் வருத்தப்பட்டு மக்களை விட்டு அவர்களை காப்பதை விடுத்து தன் மன ஒற்றுமைக்காக அமைதியை நாடி அமைதியான சூழல் நிலவும் இயற்கை சூழ்ந்த நிலப்பகுதியில் ரம்யமான சூழலை எங்கு நிலவுகிறதோ அங்கு சென்று அமர்ந்துவிடும். அங்கு ஆழ்ந்த தியான நிலையில் இருக்கும். தனது மனதை மாற்றி அந்த இயற்கை சூழலிலேயே லயித்துவிடும். திரும்பவும் கோயிலுக்கு வராது. எனவேதான் மக்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும்.